ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த ஒலிப்பதின் மூலமாய் மறுபடியும் நாம் ஒரு சந்திக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு பலவை நாம் பாடி பிலிப்பி நிருபத்திலிருந்து சிறைப்படுத்தப்பட முடியாத, சிறை பிடிக்க முடியாத அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய் அந்த சிந்தையை தொடர்வோம். ஆண்டவர் நமக்கு உதவியாக இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோടെ ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் நாமத்தையே, ஆவியில் பாடுவோம் நடனத்தோടെ ஆண்டவர் பாத்திரரே. ஆனந்த சத்தத்தோടെ ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் நாமத்தையே, ஆவியில் பாடுவோம் நடனத்தோടെ ஆண்டவர் பாத்திரரே. பாத்திரரே பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. இயேசு பாத்திரரே. பாத்திரரே பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. இயேசு பாத்திரரே. Make a joyful noise unto the Lord, for he is worthy to be praised. Sing in the spirit and dance unto the Lord, my God is worthy to be praised. Make a joyful noise unto the Lord, for he is worthy to be praised. Sing in the spirit and dance unto the Lord, my God is greatly to be praised. Worthy, worthy, he is worthy to be praised. Hallelujah. My God is worthy to be praised. Worthy, worthy, he is worthy to be praised. Hallelujah. My God is greatly to be praised. ஜீவன தேவனே, உம்முடைய மாபெரும் இரக்கத்தை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த மிகவும் விலையேற பெற்ற வேத பாடத்தை நாங்கள் தியானத்தினாலே யோவான் 5:39 பிரகாரமாகவும் 2 தீமோத்தேயு 3:16-17 பிரகாரமாகவும் இதை எங்கள் வாழ்விலே மாபெரும் ஆண்டவரே சாட்சியமாக, நடைமுறை ஆண்டவரே ஜெயத்திற்குரிய வெற்றியின் ரகசியமாக, முன்மாதிரியாக ஒரு பெரும் நாங்கள் நிலைநாட்டும் உத்தியாக அமையும்படி வேண்டிக் கொள்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆளுகை எங்கள் மேல் இருக்க வேண்டிக் கொள்கிறோம். 8 சுரக்காய் கறிக்கு உதவாது என்கிறது போல நாங்கள் மிகவும் மேம்பாடான விஷயங்களை வீண் வார்த்தைகளால் அலப்பி இறுதியிலே நீர் எதிர்பார்க்க வந்த ஒத்துழைப்பை நாங்கள் இழந்து விடாதபடி எங்கள் வாழ்வின் ஈடுபாடுகளிலே கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி தரும்படி ஜெபிக்கிறோம். Fill us with such presence of mind that we may not lose sight of our commitment to practical Christian endeavor in emulating the glorious testimony of the Lord Jesus Christ and being glad and maintaining the joy of salvation in our lives. Thank you. Touch every boy, every girl who listens to this. Even any elderly person who may want to listen along with them, we invite them into this marvelous study, Lord. Thank you. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. ஆமென். நம்ம போன வாரத்தில் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்தோம். அதில் குறிப்பாக 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். அதில் குறிப்பாக 5ஆம் வசனத்தை நாம் சற்று அதிகமாக தியானித்தோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாம்
தியானித்தோம். குறிப்பாக உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் என்பதை பற்றி பார்த்தோம். எபேசியர் 2:10 இறுதியாக நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நான் நினைக்கிறேன். அதை எத்தனை முறை வலியுறுத்தினாலும் நன்மை உண்டாகவே அதை நான் வலியுறுத்துகிறேன். அதில் கண்டிப்பான ஒரு ரகசியம் இருக்கிறது, சந்தோஷத்தின் ரகசியம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவன் ஆதாமை ஏவனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்றுத்துணை உண்டாக்கின பிற்பாடு ஆண்டவர் மிகவும் சந்தோஷத்தோடு அவர்களை ஆசீர்வதித்து, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அந்த சிருஷ்டிப்பின் மேன்மையை, அந்த உச்சிதத்தை ஆதி தாயும் தாப்பனும் இழந்து அந்த அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்து உதித்து, இயேசு கிறிஸ்து மூலமாய் இரண்டாம் ஆதாமாகிய நித்திய மனிதனும் சத்திய மனிதனும் புதிய மனிதனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி உருவாக மட்டும் இருந்த அந்த ஜனங்களுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணவில்லை. அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார், உலாவினார். அவர்கள் நடுவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே 2 முறைக்கு மேலாக ஈடுபாடு கொண்டார். அதிகமாக கோத்திரப்பிதாக்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, இறைவாக்கினர் மூலமாக, அரசர்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக, கர்த்தர் அற்புத அடையாளங்கள் மூலமாக, தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக அவர்கள் மத்தியிலே ஈடுபாடாக இருந்தார். ஆனால் இந்த புதிய சந்ததியை பற்றி எபேசு நிருபத்தில் ஆண்டவர் சொன்ன பிற்பாடு, அந்த புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் நாம் மறுபடியும் நம்மை சிருஷ்டித்து நற்கிரியைகளில் நாம் வளர்ந்து குறிப்பிட்ட நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம்மை மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டித்தார். ஆதாம் தொடங்கி இயேசு உதித்து, இயேசுக்கு பின்னே அவர் மகிமைப்பட்டு தூய ஆவியான ஊற்றப்பட்ட பின்னே பரிசுத்தாயின் மூலமாக நாம் மறுபடியும் பிறந்து, ஆவினால் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்து, தேவனுடைய நாமத்தின், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெறுவதற்கு முன்னே பூமியில் நற்கிரியைகள் நடந்திருக்கிறது. அவைகளை விட தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை நற்கிரியைகளுக்காக சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கினவர், ஏவாளை எலும்பிலிருந்து உருவாக்கினவர், நம்மை மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆவியானுடைய செயலோடு கூட நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். நமக்குள்ளாக ஆண்டவர் வேற எந்த பொருளையும் உபயோகப்படுத்தாமல் தமது ஜீவனையே மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறார். God reactivated his Zoe life, his holy, eternal, unfathomable, incomprehensible, invincible, indestructible, uncorruptible life. Beautiful. கர்த்தருடைய வார்த்தையினாலே, ஆவியாயின் ஜீவனமாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டித்து அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have become a new creation. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:17. We are a new creation in Lord Jesus Christ. We are a new creation. புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All the old things have passed away. Everything has become new. முந்தி நடந்ததெல்லாம் பாவக்கிரியைகள் என்று சொல்வதற்கில்லை. பாவக்கிரியைகளை பற்றி நாங்கள் தியானிக்கவில்லை, நற்கிரிகளை பற்றி தியானிக்கிறோம். முற்பிதாக்கள் நற்கிரிகளிலும் சிறந்திருந்திருக்கிறார்கள், நன்மாதிரியாக முன்மாதிரியாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை பற்றியும் நாம் மறுபடியும் பார்க்கும் பொழுது அவருடைய தேவன் என்று தேவன் சொல்ல வெட்கப்படவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி அவன் வாழ்வில் இருந்திருக்கிறது. ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய நற்கந்தத்தை நீங்கள் கெடுத்தீர்கள், என்னுடைய நல்ல வாசனையை கெடுத்தீர்கள் என்று சொல்லி யாக்கோபு சிமியோனின் லேவியை பற்றி வேதனை உருகிறதை பார்க்கிறோம் தீனாள் விஷயத்தில். So they were holding wonderful testimonies. Joseph, Moses, Daniel, Ananiah, Mishael, Azariah, so on and so forth. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாவக்கிரியைகள், பாவ சுவாபங்கள் மாத்திரமல்ல, அவருடைய நற்கிரியை பார்க்கலாம். கிறிஸ்தேசுக்களே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவனை செய்ய இருந்து நற்கிரிகளை செய்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்க அந்த நற்கிரிகளை நாம் செய்ய தேவன் அவைகளிலே நாம் நடக்கும்படி அதை முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மறுபடியும் பரிசுத்தாவின் துணையோடு நீங்கள் கேட்கணும். இது ஒரு முகங்களை முறிக்கிற தேவ அபிஷேகமாக, தேவ திரவிய அனுமானமாக, கடவுளுடைய அருளாக, கடவுளுடைய ஒரு யுக்தி, அவருடைய ஒரு டூலாக அமையும். உங்களே என்னை ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நற்கிரியை செய்யும்படி இயேசு கிறிஸ்துக்கு மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். அதை நாம் படிப்படியாக தருணங்களுக்கு ஒவ்வொரு தருணங்களிலும் அதை கண்டுபிடித்து, பொதுவாக குறிப்பாக அவர் முகத்தை தேடி, அவர் வார்த்தையை தேடி, நம்முடைய சுவாபத்திலே, நம்முடைய இயல்பான சுவாபத்திலே, மறுபடியும் பிறந்த அந்த இயல்பான சுவாபத்திலே, நேச்சுரலி ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் அண்ட் அதில் நாம் நடந்து கொள்ளும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரிஸ்டிக் நமக்குள்ளாக எப்படி கிரியை செய்யுது, அந்த ஆவிக்குரிய புதிய சுவாபம் நம்ம என்ன விதமான நற்கிரியை இயல்பாக, தன்னார்வமாக, தங்குத்தடையின்றி, இன்னொருத்தருடைய ஊண்டுதலின்றி நாம் அதை செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நற்கிரியை செய்ய அந்த நற்கிரியை பெருக, அந்த நற்கிரியை உறுதியாக விளங்க வர, அந்த குறிப்பிட்ட நற்கிரியை மூலமாக ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு தீங்கு நம்மை வைத்திருக்கிற சமுதாயத்திலேருந்து நீங்கும். நம்மோடு ஈடுபாடாய் புழக்கமாக இருக்கிற சமுதாயத்திலேருந்து நீங்கும். நம்முடைய நட்புறவின் சர்க்கிள் இருந்து அந்த தீங்கு நீங்கும். அந்த அளவுக்கு அந்த நற்கிரியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது மிகவும் விலையேற பெற்ற ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படிலாம் புரிஞ்சிக்கலாம் நடைமுறையில்னா, முந்தைய நூற்றாண்டுகளிலே, கடந்த நூற்றாண்டு வரைக்கும் மேலை நாடுகளிலிருந்து மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு சென்ற மிஷினரிமார்களுடைய வாழ்க்கை சிறிது நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு தேசத்திற்கும் சென்ற மிஷினரிகள் வித்தியாசமான நற்கிரிகளை வித்தியாசமான விதத்தில், வித்தியாசமான அளவிலே சமுதாய மறுமலர்ச்சி ஏற்படும் அளவுக்கு, அதன் மத்தியிலே இயேசுவை மக்கள் தன்னார்வமாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த நற்கிரியை அவர்கள் செய்தார்கள். அவருடைய அந்த வாழ்க்கை சிறுதையை பார்த்தால், அந்த கிரியை செய்வதற்காகத்தான் தேவன் அவர்களை சிருஷ்டித்தார் என்று அவர்கள் தெரியாமலே அந்த நாட்டுக்கு சென்று அந்த இறைப்பணியின் நெருக்கத்தின் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, இயலாமையின் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே அந்த ஜனங்களுடைய அவதிகளையும் பார்த்து, நாம் இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தில் பரிசுத்தாவிலே நிறைய அந்நிய பாஷை பேசி இப்படி ஒரு சில விஷயங்களிலே நாம் மிகவும் உற்சாகமடைந்து, அது இந்த மழை சோனன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு ட்ரிஸ்லிங்லேயே நம்ம திருப்தி அடைஞ்சது போல் பெருவாரியான நேரத்தில் பார்க்குறோம். ஆனால் அவங்க அந்நிய பாஷையில் பேசாமல் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பேசியிருப்பாங்க. அதை விட அவர்கள் பேசினதுக்குடைய பலாபலன் அனுதின வாழ்விலே தேவன் அவர்களை கிறிஸ்துக்களை மறுபடியும் சிருஷ்டித்த அந்த நற்கிரியை அவர்கள்
கண்டுபிடிச்சிட்டாருங்க. உடன்கட்டை ஏறுதல், காலரா, பல கொள்ளை நோய்கள், குஷ்டரோகம், பல பல சமுதாய தீங்குகள், பெண்களை ஒரு ஈனமாக நடத்தின அநேக ஈனத்தனமான காரியங்கள், சமுதாய துரோகங்கள், மனிதனை அடிமைப்படுத்தும் அடிமைத்தனத்தின் முகங்களை முறிக்கும் இன்னும் பல பல விஷயங்கள், படிப்பறிவின்மை, ஆரோக்கிய குறைவு, ஆரோக்கிய கேடுகள், இப்படி வித்தியாசமான காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். கூடுதலாக அவருடைய மனமாற்றம், மன மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுடைய சொந்த தாய்மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப சவால் மிக்க விஷயங்கள். ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணலை. யாரோ செஞ்சுட்டு போட்டோம், வந்தோமா போனோமா, 4 வார்த்தையை சொன்னோமா, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு மாறாதவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சலான்னு அவங்க யோசிக்கல. அவங்களுடைய முழு பூர்ண விடுதலைக்காக அவங்க செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் மூலமாக அவர் விரும்பி செய்ய நினைத்த அந்த நற்கிரியை அவர்களை சுற்றி தேவன் வைத்த அந்த முற்றிலும் பின்தங்கிய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பி அவர்களுக்குள்ளாக பரிசுத்தாவின் ஞானம் செயல்பட்டு தடுப்பூசிகளை, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். அது ஒரு வேறு மாதிரி பிரசங்கமாயிடும். வில்லியம் கேரியை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தையே நிறுவினார். அவர் அநேக பெரிய சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். 40 வித்தியாசமான மொழிகளில் வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் சுவிசேஷம் மாத்திரம் சொல்லிட்டு திருப்தி ஆகலை. அது எல்லார் மேலுமே விழுந்த ஒரு கடமை. அதைத்தான் பிலிப்பியர் 1 இடத்துல பார்த்தோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே, சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல்லேருந்தே நீங்கள் அதற்கு உடன்பட்டவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வில்லியம் கேரி வாஸ் ஆல்சோ எ காப்லர். அவர் அவங்க அப்பாவுடைய தொழிலுக்கு அவர் ஒரு செருப்பு தைக்கிற ஷூ மேக்கர். அதையுமே அவர் செய்ய தவறலை. அப்போது நீங்கள் கேளுங்க, அப்படியே திருப்தி ஆகிடாதீங்க. எப்பொழுதும் நான் உங்களை விட இல்லை மற்றவர்களை விட நீங்கள் வித்தியாசமானவங்கிறத பரிசுத்தாவிட்ட ஜெபம் பண்ணி அந்த வித்தியாசம் உங்கள் மேலே வரும்படி விரும்புங்க. ஏதோ ஊருக்கு காமிக்கணும், சொல்லி காமிக்கணும், செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் வேற்று கிரக விசுவாசிகள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல என்பதை, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்பதை, இந்த நற்கிரியை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கணும். சின்ன வயசுலேருந்தே அந்த தாகம் உங்களுக்குள்ளே வரலாம். இதை நீங்கள் அடிக்கடி விரும்பி செய்யலாம். அதை செய்வதில் உங்களுக்கு ஒரு அலாதி சந்தோஷம் கிடைக்கலாம். அதை செய்யும்படியாக எப்பயுமே நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க. பாருங்கள், இதெல்லாம் போதகமின்றி செய்து கொண்டு வந்திருப்பீங்க. அது இன்னுமே இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது மகா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு வளர்ச்சி காணும். அதில் தேவனுடைய அற்புத செயலை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அது ஒரு நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை போன்ற ஒரு காரியம் சொன்னேன். அப்போ அந்த அபிஷேக நதியில் இட்ஸ் அ ஸ்ட்ரீம் வேர் யூ ஃப்ளரிஷ், வேர் யூ த்ரைவ். இன்னும் வாஸ்தவமாக சொல்லப்போனால் அந்த நற்கிரியை உங்களுக்குள்ளாக நீங்கள் செய்யும்போது அதை இன்னொருத்தர் பார்த்து காப்பி அடிக்க முடியாது. இன்னொருத்தர் உங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்யலாம் நற்கிரியில் சம்பந்தப்பட்ட சில பணியில். ஆனால் அந்த நற்கிரியினுடைய நற்கந்தம், அந்த நற்கிரியினுடைய தாக்கம், அந்த நற்கிரியை மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எழும்புவது, கட்டப்படுவது என்பது அவர் உங்களுக்காக முன்னதாகவே ஆயத்தம் பண்ணின ஒரு விஷயம். ரெவரண்ட் ரெய்னார்ட் பாங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎல் ஆஸ்பன், இப்படி மாடர்ன் டே என்ன சொல்கிறது, மாஸ் இவாஞ்சலிஸ்ட், பெரிதான
சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்களை நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட சுவிசேஷ வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா கர்த்தர் அவங்களை பிரத்யேகமாக சந்தித்து ஆப்பிரிக்காவை குறித்து ஒரு பாரத்தை தரிசனத்தை அவங்களுக்குள்ள வைக்கிறார். பிளட் வாஷ்ட் ஆஃப்ரிக்கா என்கிறதான ஒரு காரியத்தை பரிசுத்தான அவருக்குள்ளே போட்டோன்னே அதுக்கு முன்னாக ஆப்பிரிக்காவில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் மிகவும் சோர்ந்து கனிகளை காண முடியாமல் ஜெர்மனிக்கு திரும்பி வந்து அழும்போது கர்த்தர் அந்த காரியத்தை அவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த காரியம் செய்த பிற்பாடு, அதை அவர் கண்டுபிடித்த பிற்பாடு, அவருடைய ஊழியங்கள் சவால் மிக்கதாக இருந்தாலும் கூட அவராலே அவ்வளோ பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படும் அளவுக்கு லட்சமான மக்கள் ஒரே கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஏதோ 10-100 கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இரவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அபிஷேகத்தை அவர் மேலே வைத்திருந்திருக்கிறார். டிஎல் ஆஸ்பன் அப்படி தான் பல முறை இந்தியாவுக்கு வந்துட்டு சோர்ந்து போய் ஒரு முறை 3 நாட்கள் நான் செத்தாலும் சாகிறேன், என்னை நீ சந்திக்க வேண்டும், உடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உபவாசித்து ஜெபிப்பதற்கு அறைக்கு சென்றவர் திரும்பி வெளியே வரும்போது இந்தியாவை அசைத்தார், உலகத்தை அசைத்தார், அமெரிக்காவை அசைத்தார், அவரும் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கிறார், பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக உபயோகிப்பார். ஒவ்வொரு நற்கிரியின் மூலமாக குறிப்பிட்ட வாழையடி வாழையான நுகங்கள், சாப நுகங்கள், பாவ நுகங்கள், ஜாதி நுகங்கள், சமுதாய நுகங்கள், சாத்தானி நுகங்கள், பில்லிசுனி மாந்திரியங்கள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுவதை கண்டிப்பாக பார்ப்போம். அதான் விஷயம். எல்லாம் MBBS படிக்கிறோம், எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறோம், எல்லாம் வக்கீலுக்கு படிக்கிறோம். ஆனால் எல்லாருமே தலை சிறந்த வக்கீல்களாக திகழ்கிறோமா? இல்லை. எல்லாருமே சரித்திரத்தில் இடம்பெறும் வழக்குகளை நடத்தி தேசத்தில் சட்ட சீர்திருத்தங்களை நிலைநாட்டி இருக்கிறோமா? இல்லை. ஸோ in the same way, this is for you to really seek after, pursue after. நீங்கள் இதை நாடி ஆண்டுகிட்ட கேட்கணும். எல்லாரும் தான் படிக்கிறோம், எல்லாரும் தான் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் நிறைய படிச்சிருக்கீங்க, எல்லாருமே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நிறைய சபையில் இருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் உங்களுடைய படிப்பின் மூலமாக குறிப்பிட்ட அறியாமை, குறிப்பிட்ட அராஜகம், குறிப்பிட்ட தீங்கு, குறிப்பிட்ட மாம்ச பாவ ஜாதி இனக்கட்டுகள், சாத்தானின் கட்டுகள் ஒழிய வேண்டும், அழிய வேண்டும். பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். கிறிஸ்தேசுக்களே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோன்னா தேவ புத்திரரும் புத்திரிகளும் வெளிப்படும்படி ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஐ திங்க் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. கொஞ்சம் சவால் மிக்கதாகத்தான் இருக்கும், உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி க்ளோரியஸ். ஓகே, இதை இன்னுமா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தான் அதிகமாக தேவன், நான் கூட இன்றைக்கி சில விஷயத்தை வேகமாக சொல்லி ரஷ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என் உள்ளத்தில் அந்த ஒரு ஒரு நெருடுதல் ஏற்பட்டது. ஒழுங்காக திரும்பி இதை பற்றி சொல்லு அப்படின்னு. ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனிங்கள். The book of Romans chapter 8 verses 13 onwards. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். That's a general concept. ஓகே, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் எந்த நிலையில் அந்தஸ்தில் இருந்தாலும், மூத்தவர்களோ இளையவர்களோ முந்தினவர்களோ பிந்தினவர்களோ, அதான் உண்மை. ஓகே, தொடர்ந்து கீழே. மேலும் in addition to that, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். That is also a generic work. பரிசுத்தாயினால் நிறைந்து பரிசுத்தாயினால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரரும் புத்திரியுமாய் இருக்கிறார்கள். மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் தராரு. இதையெல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம். பயப்படுவதற்கு, நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அப்போ ஏற்கனவே ஒரு தடவை பயந்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்தபடி நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு
தேவனுடைய ஆவினாலே மறுபடியும் ஆவினாலே நடத்தப்படுகிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படும் பொழுது நமக்குள்ளே தேவன் நம்மை நடத்தும் விஷயத்தை குறித்த ஒரு மரியாதை, ஒரு அச்சம், இறை அச்சம் இருக்க வேண்டும், இருக்க நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த பயப்படுவதற்கு அவர் நமக்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். உலகப்பிரகாரமான வாழ்விலே நாம் அஞ்சி குறுகி போன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று தான் இந்த மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோங்கிற விஷயத்தை நம்ம இப்படி பல காரியத்தை துரிதமாக மின்னல் வேகத்தில் தாண்டி இந்த ஒரு ஸ்பாட்டில் இது நம்ம யோசிக்கிறோம். அப்போது இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லத்துக்குள்ள சொன்னதை சொறையை பிடிச்சிக்கூடாது. சித்தார்த்தர் அசோக மன்னருடைய குமாரன். அசோக சக்கரவர்த்தி மன்னர் கூட கிடையாது, மகாபெரிய சக்கரவர்த்தி, மாபெரும் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துடைய வாரிசு. ஆனால் ஒரு முறை அவர் இப்படி தன்னுடைய அரண்மனையை விட்டு ஜனங்கள் மத்தியில் கிராமத்தில் பட்டணத்துக்குள்ளே உலாவும்படி வெளியே அங்கே நரற்படும் பாடுகளை கண்டு பின்பு தன்னுடைய அந்த அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து போதி மரத்தில் போய் உட்கார்ந்து தவம் பெற்று சித்தார்த்தர் புத்தராக மாறினார் என்று இந்திய சரித்திரம் சொல்கிறது. அத்துடன் நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்ல வந்தேன்? புத்தராக பிறக்கல. ஓகே, தான் அரண்மனை இளவரசனாக இருந்ததை மக்களுடைய நரற்படும் பாடில் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அவர்களில் ஒருவனாக இருந்து அவர்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பி அவர் மாற்றம் கண்டார் என்று அதிலிருந்து ஒரு பெரிய அவரே மத குருவாக அவரே தேவனாக வழிபடும்படியான ஒரு பெரிய மதம் எழும்பிவிட்டது என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். மகா சக்கரவர்த்தியான அசோகர் அல்ல, ராஜாதி ராஜாவுடைய கர்த்தாதி கர்த்தனுடைய தேவாதி தேவனுடைய ரட்சாதிபதியினுடைய ஜீவாதிபதியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், குமாரன் குமாரத்தியுமாய் இருக்கணும். நம்முடைய ஆவியுடனே கூட ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் 17ஆம் வசனம், பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ இந்த உயர்ந்த அந்தஸ்து நாம் கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிப்பு படிக்கிறது போல் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இன்னும் பெரும் பெரும் படிப்புகளை படிப்பதற்கான கேட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நீட் எக்ஸாம் ஜேஇஇ இதெல்லாம் எழுதி நாம் இதற்கு தகுதியாகவில்லை. கர்த்தருடைய செயலாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனை பிள்ளைகளாக தேவனை செய்கையாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரராக இருக்கிறோம். We are inheritors, co-inheritors. We are co-regents. If Jesus Christ is the Prince of Peace, we are co-regents. We have the co-regency regarding ministering peace. சமாதானத்தை வழங்குவதற்கு, சமாதானத்தை கொண்டு செல்வதற்கு, சமாதானத்தை உண்டாக்குவதற்கு, சமாதானத்தை காரணமாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை போல அதே ராஜரீக கிருபையை, பலத்தை, சக்தியை, அனுமதியை, உரிமையை, சட்ட உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவிற்கு உடன் சுதந்திரரும் ஆமே. We can initiate, we can further the good work that Jesus Christ started in us and through us.
கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அங்கே ஒரு சின்ன ரகசியம். பாடுகள் உண்டு, சவால்கள் உண்டு, ஒழுங்குகள் உண்டு, சீர்திருத்தங்கள் உண்டு, கீழ்ப்படைதல் உண்டு, படிப்பினைகள் உண்டு, ட்ரைனிங் பயிற்சிகள் உண்டு. நம்மை ஒடுக்கி அடக்கி நாம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு நம்முடைய தேவதிரவிய அந்த அனுமானங்களை, தேவதானங்களை, டிவைன் என்டாமெண்ட்ஸை, நேச்சுரல் என்டாமெண்ட்ஸை, பரிசுத்தாயின் மூலமாய் கிடைத்த அந்த அபிஷேகத்தினால் உண்டான வரங்களை, நன்மைகளை, ஞானத்தை நாம் ஒழுங்குபடுத்திக்க, சீர்படுத்திக்க, ஸ்திரப்படுத்தி கொள்ள, அதை போராயுதமாக உபயோகித்து கிறிஸ்து குரதமாக எழும்புகிற எல்லா தர்க்கங்களையும், மேட்டுமையான எண்ணங்களை சிறைப்படுத்தி நாம் முயற்சித்தால் அப்படியாகும். கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரராக இருந்து அதிகமான காரியங்கள் கீழே வாசிக்கிறோம். அதே ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். சித்தார்த்தர் என்கிற புத்தரை திரும்பியும் அந்த மேலோட்டமான அவருடைய வாழ்க்கை சரிதையை கேள்விப்பட்ட அளவுக்கு அதை விட நாம் ஏன் இப்படி கூட இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் பைபிளுக்கே போகலாமே. அதான் திடீர் ஞாபகம் வந்துச்சு. மோசஸ் எடுத்துக்குவோம். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். அவன் எகிப்தின் சகல கலைகளிலும் அவன் கற்று தேர்ந்தவனாய் இருந்தான். ஆனால் தான் ஒரு எபிரேன் என்கிற அந்த உண்மை தெரிந்த பிற்பாடு தேவ ஜனங்களோடு, தன்னுடைய ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். எகிப்தின் அரண்மனையின் சல்லாபங்களிலே, அதில் இருக்கிறதான எல்லா விதமான சந்தோஷங்களிலே மோசே ஈடுபாடாக இருக்கவில்லை. ஆகினாலே மோசஸ் ஜனங்களோடு பாடுபட்ட தெரிந்து கொண்ட போது அவர்களுக்காக அவன் வழக்காடுகிறான். அதிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஒரு எகிப்தியனை கொண்டு விடுகிறான். அதனால தேசத்தை விட்டு அவன் ஓடி போகும்படியாக காரியம் நேருகிறது. ஆனால் வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. அன்றைக்கு மோசேக்கு முழு உண்மை தெரியாது. ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கும் காரியத்துக்கும் சம்பவத்துக்கு கீழ்ப்படைந்து அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மீதியான் தேசத்தில் ஆண்டவர் அவரை உருவாக்குகிறார். அவருக்கு தரிசனமாகிறார். கோலும் தடியுமாக வெறும் கோலை கொண்டு ஆண்டவர் பெரும் அற்புதங்களை மோசே மூலமாக செய்து முடிக்கிறார். மேலும் 19ஆம் வசனம், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். புத்திரரும் புத்திரமாய் மாறுகிறோம். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். நாம் ரொம்ப பெரிய குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உள்ள குடும்பத்தில் பிறந்தாதான் நமக்கு செல்வாக்கு உண்டு, நமக்கு உரிமை உண்டு, நமக்கு தைரியம் உண்டு, நமக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இப்போ சமயத்தில் லாக்டவுன் டைமில் கூட 2 கிளிப்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியல. எல்லா தேசத்தில் அப்லோட் பண்ண இஷ்டப்படல. ரொம்ப ரொம்ப தலித், நான் இந்த இடத்துல நிதர்சனமாக யதார்த்தமாக சொல்வேன், மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று இந்தியாவில் கருதப்படுகிற அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெற்றோர்கள், மிகவும் நலிந்த பெற்றோர்கள் மத்தியில் அவளுக்கு குமாரத்தியை பிறந்த ஒரு பெண் வட இந்தியாவில் IAS அதிகாரியாய் மாறி இருக்கிறார். இப்படி பல்வேறு உயரிய ஸ்தானங்களிலே, அந்தஸ்துகளிலே, பொறுப்புகளிலே, பதவிகளிலே தேவனுடைய இலையில்லாத ஒரு கிருபையை உணர்ந்து தொடுதலை ஆரம்பத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நன்னாளிலிருந்து நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவ நாள் பரியந்தம் என்று சொல்வது போல அந்த பிள்ளைகளை என்னைக்கு ஆரம்பித்தாரோ அதை அவள் அல்ல தட்டாமல் அதை அவள் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான், அசட்டை பண்ணாமல், சட்டக்கட்டத்தனமாக நடக்காமல், தன்னுடைய இயலாமையும் தன்னுடைய பின்னணியும் தன்னுடைய தாழ்மையையும் தாழ்ச்சியையும் தாழ்த்தப்பட்ட நிலையும் அவர் பெரிய ஒரு காரியமாக செய்யாமல் எழும்பி 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 பாடுபட்டு பிரயாசப்பட்டு இப்படிப்பட்ட படிப்பை படித்து அரும்பெரும் பதவியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் கேள்விப்படுகிறோம், பல தேசங்களில் கேள்விப்படுகிறோம். ஹேண்டிகேப் பீப்புள்
மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு சாதனைகளை படைக்கிறார்கள். They rise up to their occasion. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில வந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த தரிசனம் இருக்கிறது. ஊழல் நிறைந்த இந்த உலகத்திலே அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் சாதிப்பார்கள். அவர்கள் நீதி நியாயத்துக்காக நிற்பார்கள். தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து அவங்க செய்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தான் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, நம்ம வச்சிருக்கிற சமுதாயத்தில் நம்முடைய ரீச் எவ்வளோ தூரமோ அந்த எல்லையில் இருக்கிற அந்த 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸா, 5 500 5000 அந்த ரேடியஸில் இருக்கிற மக்களுடைய இருளை போக்க, சாபங்களை போக்க தேவன் நம்மை கொண்டு சென்று நம்மை வைக்கும் இடத்துல நாம் உப்பும் ஒளியுமாக திகழ. எல்லாரும் அயல்நாட்டுக்கு போனவங்க எல்லாரும் தலை சிறந்து விளங்குகிறது இல்லை. அயல்நாட்டுக்கு போய் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக வந்தவங்க இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் அங்கே மறித்தவங்க இருக்கிறாங்க, அங்கேயும் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் சாதாரண ஒரு நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டு அங்கே போய் சாதனைகளை படைத்து அந்த நாட்டிலே அரும்பெரும் விருதுகளை பெற்று அந்த நாட்டிலேயே ஆளுநர்கள் ஆகும் அளவுக்கு தேவன் உயர்த்தப்பட்டவர்களை பார்க்கிறோம். தேவன புத்திரர்கள் வெளிப்படும் காலம். சந்தோஷத்தின் ரகசியம், சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் தூய ஆவியானுடைய அபிஷேகம், தூய ஆவியானுடைய அழைப்பு, அவருடைய வழி நடத்துதல். இந்த அபிஷேகம் என்பது மறுபடியும் இந்த நாட்களிலே அதிகமாக கொச்சைப்படுத்தப்படுகிற, விமர்சிக்கப்படுகிற, விமர்சனத்துக்கு உள்ளாகிற காரியமாக இருக்குது. ஏன்னா பெந்தகோஸ்து மக்கள் நம்ம வெறும் இந்த கூச்சல் போட்டு அந்நிய பாஷையில் பேசுகிற அது மாத்திரம்தான் அபிஷேகம் நினைக்கிறோம். அதை விட தேவனுடைய அந்த எம்பவர்மெண்ட், அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகாரத்தை, ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை, ஒரு திறமையை, ஒரு புத்தி கூர்மையை ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறார். அதன் மூலமாக அங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது இஷ்டத்தினால், சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் இங்கேருந்து ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் ஒரு எளிய ஆரம்பம் உண்டு. உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க, உங்களுடைய சமுதாயத்தில் ஆரம்பிங்க, அண்ணா நகரில் ஆரம்பிங்க, போலீஸ் காலனியில் ஆரம்பிங்க. எந்தெந்த ஏரியாவிலேருந்து வரீங்களா பிள்ளைங்க நினைங்க. அந்த இடத்துலேருந்து தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் சொந்த பந்தம், உங்கள் ஜாதி ஜனம், உங்கள் கிளான், உங்கள் வம்சாவளி, அதை யோசிங்க. அதுலேருந்து நிராகரிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக மொத்தத்துக்கு உங்களை ஒதுக்கிட்டாங்களா? இப்போது ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த பிழைக்க வந்த இடம் தான் இருக்கட்டும், நீங்கள் இது சொந்த ஊராக இல்லாமல் இருப்போம். ஆனால் இந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிற காலம், தேவனை புத்திரம் புத்திரமாக எழும்ப யோசிங்க. அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து சிருஷ்டியானது விடுதலை பெறும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் இந்த எல்லையில் ஒவ்வொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் விடுதலை பெற விரும்புகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வார்த்தையினுடைய ஆளுமை, அதனுடைய புறையோடி போகுதல், அதனுடைய நிறைவு, தேவனுடைய வார்த்தையினாலே நனைந்திருங்கள். அந்த அளவுக்கு சோக்காயிருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர். அதில் என்ன வாசிக்கிறோன்னா, ஹalleluya, பியூட்டிஃபுல். ஒன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிட்டீங்களா? அது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இதுலேருந்து கூட வாசிக்கலாம். இதுதான் மேசிவ் கான்செப்டு. இதுலேருந்து அந்த சாறு, அந்த ரசம், அந்த கான்சென்ட்ரேட் நமக்கு கிடைக்குது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:15. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே.
கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்விலிருந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஊற்று, ஜீவ நீரூற்று. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பேதுரு. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக, இந்த தியானத்தின் மூலமாய் வெளிப்படுகிறார். ரொம்ப உங்களை ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு. God has got great hopes. He has got great faith about you. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான், உங்கள் மறு உத்தரவு தான், உங்களுடைய அர்ப்பணம் தான். பேசுங்க, காண்பீங்க, உணர்த்துங்க, கிருபை தாங்க, உங்களுடைய வல்லமை தாங்க, உங்களுடைய ஞானம் தாங்க. அருமையான ஒரு மன்றாட்டாக இருந்தனால்தான் கர்த்தர் அசந்து போயிட்டார். சாலமோன் அந்த சின்ன வயசில் எதிரிகளை கேட்காம, பழிவாங்க எண்ணம் கேட்காம, அதையும் அல்பமான குப்பையான விஷயங்களை கேட்காம இவ்வளோ பெரிய ஜனத்தை ஆள்றதுக்கு எப்படி முடியும்? நான் சின்னவனாக இருக்கிறேனே, எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க, உங்களுடைய புத்தி தாங்க அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், அந்த ஞானத்தை தந்தார். அந்த அளவுக்கு நம்ம அவரை பற்றி அந்த இடத்துல யோசித்தா போதும். ஸோ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீங்களா இருந்திருக்கிறீர்களே. இப்போது இந்த கடைசி காலங்களிலே இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டார். 21ஆம் வசனம், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இயேசுவுக்கு மகிமையை கொடுத்தார். இயேசுக்கு என்ன பிதா செய்தாரோ அதை தான் இயேசு கிறிஸ்துக்களே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட, மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட, ஆவினாலே மறுபடியும் பிறந்த நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. Sons and daughters of God, spirit of adoption, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவின் மூலமாய் இந்த தேவ தானங்களை தேவன் நமக்கு தருகிறார், இந்த சாந்தியக்கூறுகளை நமக்கு தருகிறார். ஆகையால் இவ்வளோ ஆண்டவர் உங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பெரிய ஒரு வேலை. சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்துக்குரிய ரகசியம் இதயத்தில் மாயம் இல்லாமல் இருக்கணும், மாயமில்லாத ஸ்நேகம் இருக்கணும், ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கணும், சுத்த இதயத்தோட ஒருத்தர் ஊக்கமாக அன்பு கூறணும். இப்போதான் வருதோ, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அந்த நியூ கிரியேஷன் ரியாலிட்டி என்ன? அழிவுள்ள வித்தினாலே இல்லை, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனமான தேவவசமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ முதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும், நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. So again and again the ingredient is God's word. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க தவறாதீங்க. நிறைய வாசிக்கணுங்கிறது அவசியமான நேரத்தில், ஓய்ந்த நேரத்தில், சில நேரத்தில் ஒரு சவாலாக கூட எடுத்து வாசிக்கிறதுலாம் அவசியம்தான், நல்லதான், ரொம்ப பிரயோஜனம். ஆனால் ஒரு சில வசனங்களை கொஞ்சம் பகுதியை அனுதினம் கருத்தாக வாசிங்க. ஒரு பேராகிராஃப்,
ஒரு சம்பவம், இல்லை ஒரு உவமை, ஒரு நிகழ்வு, ஒருத்தருடைய வாழ்க்கை சரிதையில் ஒரு பகுதி வரைக்கும் வாசித்து, திரும்பி அடுத்த பகுதியை அடுத்த நாள் வாசித்து, அப்படியே வாழ்க்கை சரிதை முழுவதையும் வாசித்து, திரும்பி அதே வாழ்க்கை சரிதை வாசித்து, அதில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற யுக்திகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமாம், பெரிய காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் செய்வார். சரியான காரியங்களை செய்வார். உரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கூட நான் காலையில் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், தேவனாலே நாம் பிசாசின் கீழே அழிக்க முடியும். அதுதான் பெரிய விஷயம். போட்டி பொறாமையோடு இவனுக்கு நான் இழைச்சம் இல்லை, சளைச்சம் இல்லை, அது இல்லை. இத்தனை பேர் மல்லு கட்டுறாங்க கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனால் ஆயுர்வேதம், சித்தா மருத்துவம் அதெல்லாம் நூற்றாண்டு காலங்கள் நாட்டில் இருக்குது. சாதாரண மூலிகை மருந்து இருக்குது. சாதாரண இந்த அனுதின அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஜீரகம், மிளகு, ஓமம், இஞ்சி, எலுமிச்சம்பழம், இளம் வெத்தலை, நொச்சி இலை, என்ன துளசி இலை, வேப்ப இலை, இதெல்லாம் தான் அட்டகாசம் பண்ணுது. கொரோனாவது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. ஒன்றும் செய்ய முடியல. பெரிய காரியங்களை செய்யுது. சளியை முறிச்சிட்டு வந்துடுது. அதை செஞ்சு பார்த்தா பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. ஆனால் டிசிப்ளின் வேணும். அதை தொடர்ந்து முற்றிலும் நம்முடைய லங்ஸும் நம்முடைய சிஸ்டமும் அந்த எதிர்ப்பு சக்தியில் பலமடையும் அளவுக்கு நாம் அந்த ஒழுங்கில் இருந்தால் நாம் கொள்ளை நோய்களை மேற்கொள்ளலாம், பாதிப்புகளை மேற்கொள்ளலாம். இதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையான நமக்காக பரிகார பலியானாரே, கிருபாதார பலியானாரே, அவருடைய நாமத்தாலே, இரத்தத்தாலே, வார்த்தையாலே நம்ம சுகமாக இருக்கிறோமே. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நோய்களை எல்லாம் குணமாக்கி, நான் சொன்ன கட்டளையெல்லாம் நீங்கள் கை கொள்ளலான்னா எகிப்தியர் மேல் வரப்பண்ணின வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. That is a supernatural dimension of that glory, of that grace, of that greatness, goodness. நான் பூமிக்கு அடுத்த விதத்தில் ஆண்டவர் இந்த மூலிகைகள் மூலமாக நம்முடைய அனுதின உணவுகளிலேயே தேவன் நமக்கு நல்ல பாதுகாவலை தருகிறார். நாம் நவநாகரிகமான, நமக்கு பிரயோஜனம் இல்லாத, மாயத்தனமான, கவர்ச்சிகரமான உணவுகளை சாப்பிட்டு, ரசாயனம் கலந்தவைகளை சாப்பிட்டு நாம் நம்முடைய சரீர சுகத்தை கெடுத்துக்கிட்டோம். நம்முடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம குறைச்சிக்கிட்டோம். நம்முடைய எலும்புகளிலே பலன் இல்லை. நெல்லிக்காயில் அவ்வளோ குணம் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறான். எல்லாத்துக்கும் அதுக்காக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் 1 கிலோ சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா கெடுதின்னு ஆகும்னு சொன்னான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பியூட்டிஃபுல். தமிழில் என்ன பிரமாதமான முதுமொழிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எல்லாத்துலேயும் ஒரு தலை சிறந்த சுகமும் குணமும் திறனும் திண்மையும் மேன்மையும் ஞானமும் விவேகமும் ஆச்சரியமான விடுதலைக்கேற்ற ரகசியம் இருக்குது, பாதுகாவலும் இருக்குது. Everything has to be taken and followed and implemented in various measures of discipline. அப்போ செய்யும்போது தான் அது பூர்ணமான சுகத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதே என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ரோமர் நிருபத்தில் தான் 8வது வாசித்தோம். நம்மளை நற்கிரியை தொடங்கினவர்
நமக்குள்ளே புத்திர சுவிகாரத்தின் ஆவின் மூலமாக தேவனை புத்திரரும் புத்திரியுமாக நம்ம வாழ்வதற்கு இந்த சமுதாயத்திலே தேவன் வைத்திருக்கிறார். யோசேப்பு கடவுளை முற்றிலும் அறியாத பார்வோனையே கடவுளாக கும்பிட்ட, அசுத்த ஆவிகளை அருவறுப்புகளை கும்பிட்ட, ஊரும் எல்லாத்தையுமே கும்பிட்ட, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமி உண்டாக்கி கும்பிட்ட எகிப்தியர் மத்தியிலே கொண்டு போனார். ஆனால் பார்வோனை விட நம்முடைய அரசாங்கம்லாம் மோசம் நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் மோசம் இல்லை. பார்வோன் காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தான் ரோமாபுரி காலத்தில் ரோம அரசாட்சியின் காலத்தில் சீசர் தான் கடவுள். நெபுக்கத்நேசர் காலத்தில் நெபுக்கத்நேசர் தான் கடவுளாக இருக்கணும்னு விரும்பினார். கர்த்தர் அதை அந்த பெருமையை அவருக்கு உடைச்சார். அதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நாட்களில் எபிரேய பிள்ளையாண்டான் யோசேப்பு மகா உத்தமாக வாழ்ந்திருக்கிறார், பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார், உண்மையாக வாழ்ந்திருக்கிறார், தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கிறார், தேவனுக்கும் ராஜாவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார், சோதனைகளை ஜெயித்திருக்கிறார், சோதனைகளுக்கு தப்பி ஓடும் போக்கை பற்றி கொண்டு சிறைக்கு போனாலும் கூட அங்கு உண்மையாக இருந்திருக்கிறார், கர்த்தருக்காய் காத்திருந்திருக்கிறார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் வந்த பிற்பாடு நிலை கொள்ளாமல் வாழவில்லை, மிகவும் நிரந்தரமான நிதானத்தோடு வாழ்ந்திருக்கிறார். எகிப்தே தன்னுடைய சுவாசமான தேசம் என்று நம்பாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, என்னுடைய எலும்புகள் இங்கே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை சந்திப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுத்த பிற்பாடு இதை எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தமான மற்ற கானான் தேசத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். Be visionaries, have a vision in life, have a mission in life. மற்றவங்கள போல படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு உதவி எந்த வீடு கட்டணும், கார் பங்களா வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம குழந்தை குட்டிகளோடு இருக்கணும், இதுவே மாத்திரம் நினைக்காம தேவன் உங்களை சிருஷ்டித்த அந்த நற்கிரியை என்னன்னு விசாரித்து கேளுங்க. திரும்பி இதுதான் ஞாபகம் வருது. எல்லாருமே பேச்சுலர்ஸாக இருந்து கல்யாணம் ஆகாமல் இருந்து சன்னியாசிகளாக இருந்து எல்லா மிஷினரிகளும் சாதிக்கலை. ஒரு சிலர் தான் அப்படி சாதித்தாங்க. மற்ற ஏராளமான மிஷினரிகள் குடும்பத்தோடு வந்து குடும்பமாக சாட்சியாக வாழ்ந்து மனைவி பிள்ளைகளை இழந்து சாட்சியாக வாழ்ந்திருக்கிறாங்க, சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. சிலர் முழு குடும்பமாக பிள்ளைகளை உருவாக்கி மிஷினரி சந்ததியாக மாறும்படி தரிசனத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து யாரும் காப்பி அடிக்கலை. பல காலமாக நம்முடைய சபை ஊழியத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு அது மிகுந்த பெரிய சவாலாக இருக்கிறது. மனசோர்வையும் சலிப்பையும் பராக்கையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நம்ம இழந்து போகாமல் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுறதுக்கு ஒரே ரகசியம், இன்னொருத்தரை பார்க்காத, இன்னொருத்தர் வாழ்க்கையோடு ஒப்பிடாத. மோசே யாரையும் பார்க்கல, யெகோவாவை பார்த்தார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனை பார்க்கல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை பார்க்கல, அவரை அழைத்த தேவனை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா காலேப் வேற யாரையும் பார்க்கல, கர்த்தரை பார்த்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையில முழுமனதாக இருந்தாங்க. ஆரோன் ஏன் தடுமாறினார்? ஜனங்களுடைய வரவேற்பு, ஜனங்களுடைய நெருக்கம், அவங்க என்னை நெருக்கினாங்க, என்னை கட்டாயப்படுத்தினாங்க. He succumbed to the peer pressure of the vast majority of the Israelites in the wilderness. அதனால ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்தார். பதில் சொல்லும்போது பொண்ணெல்லாம் நெருப்பில் போட்டு அந்த கண்ணுக்குட்டி ஆச்சுன்னு பதில் சொல்கிறாரு. That's bunch of nonsense. காரியத்துக்கு வருவோம். மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க. நீங்கள் குடும்பம் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறவங்களை சிருஷ்டித்த நற்கிரியை நீங்கள் கண்டுபிடிச்சி வாழ்ந்தீங்கன்னா குடும்பமாக சாதிக்கலாம், பிள்ளைகளோடு சாதிக்கலாம், சந்ததிகளாக சாதிக்கலாம். தேவன் எதிர்பார்க்கிற தியாகத்தை நீங்கள் செய்கிறதுக்கு தேவன் பலம் தருவார். எதுவும் உங்களுக்கு நட்டமாகாது. நற்கிரியில்
வளர்ந்து நீங்கள் அந்த கிரியை கிறிஸ்து நாள் பறிந்து அவர் நடத்தி வருவார் என்று நீங்கள் நம்பணும். அவர் தான் நடத்தி வருவார். அவர் நாள் பறிந்து நடத்தி வருவார். நீங்கள் கோஆப்ரேட்டிவாக தான் இருக்கலாம். யூ கேனாட் ஹெல்ப் காட். வி கேனாட் ஹெல்ப் காட் டு ஹெல்ப் அஸ். நமக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தருக்கு நம்ம உதவி செய்யவே முடியாது. நம்முடைய உதவி கீழ்ப்படுதல் தான், ஒத்துழைப்பு தான். கீழ்ப்படுதல் வார்த்தை தான் பிடிக்காது நமக்கு. ஆனால் ஒத்துழைப்பு தான். ஆர்கியூமெண்ட் இல்லாமல், விவாதம் இல்லாமல் ஒத்துழைக்க வேண்டும். ஆலோசனைக்கு செவி மடுக்க வேண்டும். சொன்ன இடத்துல இருக்க வேண்டும். சொன்ன இடத்துக்கு போக வேண்டும். இருக்கிற அந்தஸ்தில் நிலைத்திருக்க வேண்டும். சொல்வதை கொடுக்க வேண்டும். விட சொல்வதை விட வேண்டும். சொல்வதை பற்றி கொள்ள வேண்டும். பொறுமையின்றி உணர்த்தப்பட்டேன், விரும்பினேன், அதில் நன்மை கண்டேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். யார்? லோத்து. ஆனால் அவருக்கு அது மேன்மையாக முடியலையே. பாதிக்கப்பட்ட நீதிமானாக இருந்து பாதுகாக்கப்பட்டார். மனைவி உப்புத்தூண் ஆனாள். 2 குமாரத்திகள் சாபமான 2 சந்ததியை 10 தலைவருக்கு தேவ சன்னிதானத்துக்கு வரக்கூடாதுங்கிற காரியத்தை பெற்றார்கள். அது அவருக்கு மேன்மையாக லபிக்கவில்லை. இன்னும் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலே கண்டு விசுவாசத்தோடு அணைத்து கொண்டு ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச பயணத்திலே ஓடி முடித்தார். இந்த டிசிப்ளினுக்கு நீங்கள் வாங்க. ஒன்றும் குறை இருக்காது. போட்டி இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் லைக் தட் யூ ஆர் கிரேட் தேன் சம்படி. அவங்களுக்கு இழைச்சான் நான் இல்லை, அவங்களுக்கு சளைச்சான் நான் இல்லை. ஈகோ, மதிப்பு மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் பற்றி மிரண்டு போகாதீங்க, அரண்டு போகாதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற மதிப்பு, அவர் கொடுக்குற ஆமோதனை தான் பெரிய வெற்றி. லிவ் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் காட். தேவன் அங்கீகரிக்கிற வாழ்வு தான் ஐஸ்வர்யமான வாழ்வு. ஐஸ்வர்யமானது அங்கீகாரம் அல்ல. ஐஸ்வர்யம் அங்கீகாரத்தை தராது. மெத்த படிப்பு அங்கீகாரத்தை தராது. எனி கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் that the world designates as matters of approval will be a laughing stock for the Lord. மனுஷன் மேன்மையாக கருதுகிறதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே குப்பையாக இருக்கிறது என்று சுவிசேஷ நற்செய்தி புத்தகத்திலே கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ டோன்ட் யூ பி டிஸ்டர்ப்ட். பயந்து சாகாதீங்க. சந்தோஷமாக இருங்க. வசனத்தை தியானிங்க. பேசுங்க. யதார்த்தமாக பேசுங்க. வளவளா குளகுலான்னு இல்லை, காரியங்களை பேசுங்க. வசனத்தை திருப்பி படிங்க. சம்பவங்களை படிங்க. சில பயோகிராஃபிஸ் படிங்க. நல்லது. ஆனால் அது என்ன பண்ணுன்னா, அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்கள் மனசை நீங்கள் அது பக்குவப்படுத்தும். புரியுதுங்களா? ஒரு சிலருடைய வாழ்க்கை சரிதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எப்படி கடவுள்கிட்டேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், கடவுள் உங்களோட எப்படி பேசுவார், இடைப்படுவார் என்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்காகத்தான் நீங்கள் இதை படிக்கணும். நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையை காப்பி அடிக்க முடியாது. தேர் மோல்ட் இஸ் நாட் யுவர் மோல்டு. அவங்க அபிஷேகம், அவங்க அழைப்பு உங்கள் அழைப்பு அல்ல. சந்தோஷத்தின் ரகசியம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். The book of 1 Corinthians chapter 1. அங்கே என்ன வாசிக்கிறோம்? 26ஆம் வசனத்தில், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் எவளும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்போ நீங்கள் என்னமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் யுவர் காலிங். எல்லாருமே தேவ அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஆனால் உங்கள் காலிங் வேறு. அவர் சொல்கிறாரு, பவுல்,
3 10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல அஸ்திபாரமிட்டேன். புத்தியுள்ள சிற்பாசாரியனை போல எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அந்த தேவ கிருபை சந்தோஷத்தின் ரகசியம். அது மரணத்தை வெல்லும், சாபத்தை வெல்லும், பாவத்தை வெல்லும், இருளை வெல்லும், வறுமையை வெல்லும். அது என்ன சொல்வது, பாடுகளின் நுகத்தை முறிக்கும், பாடுகளை ஜெயிக்கும். அது ரோமர் எழுதின 8:36 39 வரைக்கும் அந்த சவால்களை சந்தித்து முற்றும் ஜெயம் கொள்கிறவளாய் நிறுத்தும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவள் எவளோ என்கிற ரகமான மக்களாய் நம்மை மாற்றும். ஸோ கீப் யுவர் ஐஸ் ஆன் யுவர் காலிங். உங்கள் அழைப்பில் நீங்கள் நிலச்சிருங்க. உங்களுடைய ஸ்ட்ரீமில் தான் உங்களுக்கு ஆண்டவர் வைத்த அந்த நியமித்த அந்த ஓடையில் தான் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கரைகளிலும் ஆண்டவர் நற்குல திராட்சை செடியாக நற்கனிகளை தரும் ரகசியங்களை வைத்திருப்பார். சங்கீதம் 1 ஞாபகத்துக்கு வருது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகல் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் துன்மார்க்கனை ஆலோசனை நடக்க மாட்டான், பாழ் வழியில் நிற்க மாட்டான், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டான். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நீர்க்கால்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஸோ மற்றவங்களை காப்பி பண்ணாதீங்க. குறிப்பாக கர்த்தருடைய இந்த நற்கிரியைங்கிற சேவையில் பணியில் யாரையும் காப்பி பண்ணாதீங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ விஞ்ஞான உலகத்தை பார்த்தீங்கன்னா, நான் டிகிரி படிக்க ஆரம்பித்த அந்த வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துலேருந்தே ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் கோட் என்பது உலகத்தில் மிகவும் விமரிசையாக பேசப்பட்ட ஒரு விஷயம். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதெல்லாம் பெரிய டாம்பீகமான விஷயம். மரபு பொருளை குறித்த, மரபு அணுக்களை குறித்த ஆராய்ச்சி உலகத்தில் நடந்தது மைக்ரோபயாலஜி மூலமாக. வெரி ஃபேசினேட்டிங் ஸ்டடீஸ். பீப்புள் ஆர் ஃபாலோயிங் அவுட் ஃபார் இட். ஹர்பிந்தோ கொரானா, அவர் ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன். அவர் தான் ஃபஸ்ட் அந்த டிஎன்ஏ சைக்கிளை, அந்த ஹெலிக்ஸ், அது ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்கும், அதை அவர் கண்டுபிடிச்சார். குரோமோசோம்ஸ் கண்டுபிடிச்சார். எக்ஸ் குரோமோசோம்ஸ், ஒய் குரோமோசோம்ஸ், XX, YY, XY, இப்படிப்பட்ட பல காரியங்களாம் இருக்குது. ஆனால் அவர் கோடு போட்டார். அதுக்கப்புறம் மக்கள் ரோடு போட்டாங்க. இன்றைக்கி நம்ம சாலையில் போகிறோம். இன்றைக்கி நம்ம போகிற சாலையின் வித்தியாசம், அன்னைக்கு போட்ட சாலையின் வித்தியாசம். அந்த காலத்தில் இருந்த சாலைகளினுடைய தரம், இன்னைக்கு காலத்தில் சாலைகளின் தரம், மிகவும் சிறந்த சாலைகள்லாம் உலகத்தில் இருக்குது. நம்ம ஊர் போடுற ரோடை பார்த்து நீங்கள் எடை போட்டுறாதீங்க. There are wonderful roads being laid out in many parts of the world. பிரமாதமான ரோடு. ஃபைட்டர் ஜெட்ஸ், லேட்டஸ்ட் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அதெல்லாம் இறங்கக்கூடிய, இன்னும் மேசிவ் ஏர்கிராஃப்ட்ஸ் இறங்கக்கூடிய ரன்வேலாம் உலகத்தில் போட்டிருக்காங்க. பிரமாதமான ரன்வேஸ்லாம் போட்டிருக்காங்க. So we have so much of avenues and room to improve. காப்பி அடிக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காப்பி அடிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து புதிய யுக்திகளை, உத்திகளை, நன்மைகளை, மேன்மைகளை தருகிறார். இலக்கு என்ன? கர்த்தருடைய அம்புரா துணியில் இருக்கிற அம்புகளை போல நீங்கள் இருக்கணும். உங்களுக்குள்ளே ஆரம்பித்த அந்த நற்கிரியை கிறிஸ்து நாள் பரியந்த நடத்தி முடிக்கிறதுக்கு அது கூர்மையான அம்பாக இருக்கணும். இட் ஷுட் பி a sharp arrow. Whenever you see yourself being engaged in that good work, it should simply destroy every kind of darkness, death, disease, injustice. Hallelujah. Hallelujah. சிறையிருப்பிலிருந்து மக்களை விடுதலை செய்யும்.
ஓ ஒவ்வொரு நற்கிரியும் ஒரு பங்கு மறுரூபத்தை கொண்டு வரணும். குணமாற்றம், மனமாற்றம், செயல் மாற்றம், தொழில் மாற்றம், பரம்பரை தொழிலுங்கன்னு சொல்லி ஒரு அருவருப்பான காரியத்தை செய்யறது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துவமாய் நடக்கும் ஒரு நற்கிரியை ஒருத்தனை நித்திய ராஜ்யத்துக்குரிய மகனாக மாற்ற முடியும். Hallelujah. Keep praying. Ask for such impactful touch of God upon your life. சொல்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்டை முடிப்பேனான்னு அச்சமாக இருக்கு. பாருங்க, ஒன்றுக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் இதை பற்றிய இன்னொரு ரகசியத்தை பார்க்குறோம். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவ நாள் பரியந்தம் நடத்தி வருவார், நடத்தி முடிப்பார் என்கிற நம்பி என்று பவுல் சொல்லி, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சில விஷயங்களை நம்ம நினைக்கும்போது ஹட்சன் டெய்லரை மறக்க முடியாது. சில விஷயங்களை நினைக்கும்போது நீங்கள் கிறிஸ்டியன் ஒரு மிஷினரிங்கிற மாத்திரம் நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹட்சன் டெய்லர் கிறிஸ்டியன் மிஷினரி தான் அன்டவுட்டட்லி. ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன், ஸ்பர்ஜன், வெஸ்லி, கேரி, அடோனிராம் ஜட்சன், எமி கார்மைக்கல், C.T. ஸ்டட், Ida Scudder, Mary Slicer, Jim Elliot, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களாம் ஆங்கிலத்தில் சொல்கிறது போல் they had been not only Christian missionaries, they have been Christian statesmen. இப்போ contemporary timesல Dr. Ravi Zacharias, one of the most influential person who ever lived in the contemporary times. யாருக்குமே அருளப்படாத ஒரு தனி சிறப்பை அவருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் அந்த ஃபீல்ட் ஆஃப் அப்பாலஜெட்டிக்ஸ், அதாவது விசுவாசத்தை குறித்து மறு உத்தரவு சொல்லக்கூடிய அந்த களத்தில் ஏராளமான அவர் இருந்த காலத்தில் இன்னுமே இப்பயுமே இருக்கிறாங்க. அவங்களுமே ஸ்டன்னிங் அப்பாலஜிஸ். ஆனால் இவருக்கென தேவன் தனிமையான சில கிருபைகளை தந்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டார். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் மகிமைப்படுவீர்கள். அது அப்படியாகும். அவருடைய உடன் சுதந்திரமாமே அவரோடு கூட நீங்களும் பாடுகளை சகித்தால் அது அப்படியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருக்கு அந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள், முதுகெலும்பில் ஏற்பட்ட பாதிப்பு, அது இறுதி காலத்தில் அது புற்றுநோயாக மாறி அவர் ஆண்டவரிடத்தில் போய் சேரும்படியாக மாறிவிட்டது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய மாதங்கள், வருஷத்தில் 365 நாள் இருக்குது, 265 நாள் வெளியேற்பாராம். சிலத்தில் 300 நாள் வெளியேற்பாராம். நீண்ட பிரயாணங்கள், தனிமையான வாழ்க்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ they all have functioned as Christian statesmen. தேவனுடைய அரசாட்சியிலே ஆளுநர்களாக இருந்திருக்கிறாங்க, ஸ்தானாதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. They have been Christian ambassadors. They carried along with them the divine influence of divine governance. Oh, hallelujah. பிள்ளைகளே, மறுபடியும் இதை நீங்கள் கேளுங்க. நான் பிரசங்கம் பண்ணுறதுனால இல்லைங்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு கட்டாவர்த்தனமாக நிதர்சனமாக சொல்கிறேன். ஏன்னா நானே கேட்குறேன், உங்களுக்கு பிரசங்கிக்க நானே கேட்குறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பிரிங்கிங் அவுட் தீஸ் ட்ரூத்ஸ் இன் திஸ் வே. வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன், எனக்கே அப்படி தான் மனசில் படுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் இயேசுவை பற்றி சொன்ன பிற்பாடு, அவர் சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா அப்படிலாம் ஆசிரிய பிற்பாடு 7ஆம் வசனத்தை, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும்
அவருடைய சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஜாப் அசைன்மெண்ட்டை பற்றி சொல்றாரு. அவர் என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதினாலும் ராஜ்ய பாரத்தை, தாவீதின் சிங்காசனத்தை, ராஜ்யத்தையும் திடப்படுத்தி அதை செய்வதற்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்று பார்க்கிறோம். So the reach and the scope of your cooperation toward the calling and election of God upon your life is unfathomable. தேவன் உங்கள் வைத்த இந்த மரியாதை, அழைப்பு, ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். தம்முடைய இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த பிலிப்பியருக்கு எழுதுகிற காரியங்கள் மூலமாக, சுசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஆண்டுடைய நினைவிலே சந்தோஷத்தை கொண்டு வாங்க. உங்களை நினைக்கும் போதெல்லாம் பிதாவாகி தேவனை அவர் ஸ்தோத்திரிப்பார். தேங்க்யூ பிதாவே, பூமியில் போய் இந்த பிள்ளைகளுக்காக நான் மறிக்க எனக்கு நீர் சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். நான் ரொம்ப ஸ்லாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்லணும். என்னை பற்றி, உங்களை பற்றி சொல்லணும். ரஹபோத் பெனியலை பற்றி சொல்லணும். ஆர்பிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பற்றி, குவீன்ஸ் ஆஃப் ஆர்பிஎம், ஸ்டார்ஸ் ஆஃப் பெனியல், உங்களை பற்றி ஆண்டவர் சொல்லணும். Give room to that. Make room for that. எவ்வளோ சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ வேத வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு கிடைச்ச வேலையில், கிடைச்ச நிலையில், கிடைச்ச ட்ரைனிங்கில், கிடைச்ச அந்தஸ்தில், கிடைச்ச கிருபையில், படிப்பில், இருக்கிற நிர்வாகத்தில் வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணி பரிசுத்தாவின் நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுங்க. அது நிறைய அடி வாங்குது, நிறைய விமர்சனைக்குள்ளாகுது. அதை நீங்கள் யோகியமாக செய்யுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. பப்ளிக்கில் கூட நம்ம எல்லாருமே கலெக்டிவாக ஒரு ஹோல் சர்ச்சாக ரொம்ப வேகமாக அதை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக உபயோகித்தா நல்லது. பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, பேசணும். நான் உங்களை எல்லாரை காட்டிலும் அதிகமாக பாஷைகளிலே பேசுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். பவுலை காட்டிலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு கொம்பனும் இல்லை. யாரோ விமர்சிக்கிறாங்கங்கிறதுனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அது துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம். கனி, ஆவியின் கனி, ஆவியானுடைய உபகரணம் தானே அது. ஆவியானுடைய வரங்களிலே அது ஒன்று தானே. அப்போ அதனுடைய கனியை நம்ம காண்பிப்போம். தனி ஜபத்தில் வசனத்தை படித்து தியானித்து அந்நிய பாஷையில் பேசுங்க. கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நற்கிரிகளை ஈடுபாடாக இருங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே தேவன் வைத்த அந்த நற்கிரியை கண்டுபிடிப்பதற்கான ஒரு என்ன சொல்வது, நுவான்சஸ், அதனுடைய நெளிவு சுழிவான விஷயங்களை ஆண்டவர் சில என்ன சொல்வது டிப்ஸ், லிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பார். மாடர்ன் பாஷையில் சொன்னால் லிங்க்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அது மூலமாக யூ வில் ஃபைண்ட் அவுட் தட் செட் ஆஃப் குட் ஒர்க்ஸ், தட் டிசைன் அண்ட் மெஷர் ஆஃப் குட் ஒர்க்ஸ் யூ வில் கம் டு நோ. அதை நீங்கள் முழு மூச்சோடு செய்யணும், முழு பலத்தோடு, முழு உண்மையோடு செய்யணும், இருக்கிற நிர்வாகத்தோடு செய்யணும், நிர்வாகத்தை கேட்டு செய்யணும். ஆமென். எஸ், கேட்டு செய்யணும். செய்வார், அதிசயமே செய்வார். மந்திரத்தில் மாங்காய் விளையிறத விஷயம் இல்லை. உண்மையாகவே இது மந்திர தந்திரம் இல்லை, மன மகிழ்ச்சியின் விஷயம். ஹalleluya, 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 ஹalleluya. அவருக்கு உடன்பட்டவளாயிருங்க, நற்செய்திக்கு உடன்பட்டவளாயிருங்க. திரும்பி திரும்பி வாசிங்க. ஏதோ நான் என்னுடைய தியானத்தில் கிடைச்சதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திரும்பி திரும்பி வாசிங்க. உங்களுக்கு கைவாகுக்கு வர மாதிரி, ஹேண்டியாக வர அளவுக்கு இது மறுபடியும் இந்த அதிகாரத்தை வாசிங்க, இந்த வசனங்களை வாசிங்க. 3 to 6 வரைக்கும் வாசிங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாசிங்க. டோன்ட் ரஷ் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்கிரிப்சர், நெக்ஸ்ட் போர்ஷன் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரீவியஸ் ஒன். சரி, ஒரு ஒழுங்குக்காக பிலிப்பியர் 4 அதிகாரம் தான் எல்லாத்தையும் வாசிட்டீங்க, திரும்பி வாசிங்க. Stay grounded in many scriptures God would want to linger upon.
ஒரு நல்ல மான்சூன் ரெயின் நமக்கு கிடைக்கணும்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே நிலை கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் தான் பயங்கரமாக மழை கிடைக்கும். புயல் வந்த வாக்கில் அடித்து போயிடுச்சுன்னா சும்மா அடிச்சுட்டு கொட்டிட்டு போயிடும். அது மான்சூன் ரெயின் சொல்ல முடியாது. அது சில இடத்துல அழிவை கொண்டு வந்துடும். நிலை கொண்டிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிலை கொண்டிருங்கள். தேவன் அதிசயங்களை செய்வார். தேவன் உங்கள் மூலமாக சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்வார். ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆண்டவர் புதிய புதிய யுக்திகளை உங்களுக்கு தருவார். தொழிலிலே, படிப்பிலே, உறவுகளிலே, வியாபாரத்திலே, அந்தஸ்திலே, மருத்துவத்திலே, நற்கிரியைகளிலே, ஆன்மீகத்திலே, ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைப்பது, சிலரை விடுவிப்பதிலே தேவன் நானா விதமான விதத்தில் கிரியை செய்வார். யூ கேனாட் சஜஸ்ட் காட். ஓகே, இட்ஸ் கெட்டிங் டைம். நிறைய சொல்தான் இது வரை முடிக்க முடியாதுன்னு அந்த அச்சத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. யூ கேன் சிம்பிளி டிக் இன் டு இட் ஸோ மச். இறுதியாக இதை பார்ப்போம். இதெல்லாம் திரும்பி நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம இதை ஞாபகப்படுத்திட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். 1 Corinthians 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பியூட்டிஃபுல். ஹalleluya, hallelujah. Praise the Lord. 1 Corinthians 2 அதிகாரம். சரி, 9, 10 மாத்திரம் வாசிப்பேன். எல்லாத்தையும் வாசிக்க நான் பாச தான். தட்ஸ் ஓகே. எழுதி இருக்கிறபடி ஆஸ் இட் இஸ் ரிட்டன், அதுவே ஒரு டன் டீல் தான். அதனால் நீங்கள் கலக்கமுறை தேவை. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களை பற்றி, என்னை பற்றி உண்மையாக நம்ம தேவனத்தில் அன்பு கூறுவதாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை பற்றி சில காரியங்களை எழுதிட்டார். இனிமேல் எழுத போகிறதில்ல. எபிரேய வகுப்பை படிக்கும்போது ஜீவ புத்தகத்தில் ஆண்டவர் ஏற்கனவே பேரை எழுதிட்டார். இப்போ என்ன விஷயம், நம்ம ஏன் எதுக்காக ஒழுங்காக வாழ்ந்து முடிக்கணும்னா, எழுதப்பட்ட புத்தகத்தில் நம்ம பேரை கிறுக்கி போடக்கூடாது. அதுதான் பார்க்கணும். எழுதினதேன்னு தான் பைபிள் மாற்றம் தான் கரெக்டாக அப்படி சொல்லுது. ஹalleluya. ஸோ உங்கள் தேவனத்தில் அன்புக்குறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை ஏற்கனவே ரொம்ப ப்ரிப்பேர்டாக வச்சுருக்காரு. இட்ஸ் டெய்லர்ட் மேட் இஷ்யூ. ஆமாம், ப்ரைஸ் தி லார்ட். யாரையும் காப்பி அடிக்கவே முடியாது. பார்த்துக்கோங்க. உங்களுக்கானே ஒரு சூட்டு, உங்களுக்கானே ஒரு சல்வா கமீஸ், உங்களுக்கானே ஒரு சாரீ, உங்களுக்கானே லேடிஸ் டியூனிக், ஜென்ஸ் டியூனிக், உங்களுக்கானே அது மிலிட்ரி ட்ரெஸ்ஸோ சிவிலியன் ட்ரெஸ்ஸோ அது ஆசாரனுடைய உடையோ காட் இஸ் கிவன். இட் இஸ் டெய்லர்ட் மேட். ஆயத்தம் பண்ணினவில்லை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவில்லை. அதுக்குரிய மெனு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸோ இதை குறித்து நல்ல சிந்தனையாக இருந்து அந்த நற்கிரியில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தெரிஞ்ச நற்கிரியெல்லாம் செய்ய பாருங்கள். ஒன்றும் நஷ்டம் இல்லை, மொத்தத்துக்கு லாபம். பிரமாதமாக உங்கள் காரியத்தை ஆண்டவர் செட் பண்ணி கொடுப்பார், கான்க்ரீட் மாதிரி. ஜெபிப்போமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு சோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் சோத்திரிக்கிறோம். மூத்த பிள்ளைகள், இளைய பிள்ளைகள், இவளுக்கு பின்னே எழும்ப இருக்கிற சந்ததிகள், முன்னே எழுப்பப்பட்ட சந்ததிகள், ஆண்டவரே இவளை பெற்ற ஆண்டவரே பெற்றோர்கள். ஹalleluya. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, நீர் வாழ்ந்த காலத்தில் நீ உம்மை பெற்ற தாயும் கர்ப்பமும் நீர் பால் குடித்த முலைகளும் பேறு பெற்றவர்கள்னு சொல்லி ஒருத்தர் வாழ்த்தின போது, அதை பார்க்கலும் தேவனுடைய நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அதிகமாக பரலோக ராஜ்யத்திலே பேறு பெற்றுள்ளாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. அதுபோல் இந்த பிள்ளைகள் வாழ்விலே என் வயிற்றில் பாலை வார்த்தைன்னு சொல்லி அவங்க பெற்ற பெற்றோர்கள் மகிழும்படி கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஆரம்பித்த நற்கிரியைகள் கண்டுபிடித்து உலகம் பிசாசு மாயை ஜெயிக்க, சோர்வை ஜெயிக்க, சலிப்பை ஜெயிக்க, சந்தேகத்தை, சாபங்களை, பாவங்களை, துரோகங்களை, எல்லாவற்றையும் அநீதங்களை ஜெயிக்க இந்த பிள்ளைகளை வல்லமினால் இடைக்கட்டும், கிருபையினால் இடைக்கட்டும், ஆசீர்வாதத்தால் இடைக்கட்டும், ஞானத்தால் இடைக்கட்டும், தேவ வல்லமையால் இடைக்கட்டும். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you, Lord. Perfect everything that concerns every boy, every girl.
ஸ்தோத்திரிக்கிறேன். போட்டி, பொறாமை, சோம்பல், அசம்பந்தம், சாக்குப்போக்கு, தட்டி கழிப்பது, ஆண்டவரே அசட்டை, சட்டகட்டத்தனம், கீழ்ப்படியாமை, மூர்க்கம், தீங்கு, இச்சை, காமம், ஆண்டவரே ஈயடிச்சான் காப்பி போல காப்பி அடிப்பது, இதெல்லாம் பராக்குக்கு இரையாகாமல் தங்களை அழைத்த அழைப்பிலே முன்னேறி போக உதவி செய்யுங்க. தாங்கள் யார் என்று உலகத்துக்கு மெப்பிக்காமல் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக உதவி செய்யுங்க. அவர்களை கொண்டு நீர் ஆண்டவரே இதோ நீர் கர்த்தாவே உடைய அம்பரா துணிகளுக்கு அம்புகளைப் போல நீர் எய்ய விரும்பும் திசையில் எய்யப்பட்டு அவர்கள் நீர் நினைத்த காரியத்தை சாதிக்கும் சாதனையாளர்களாய், ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸாய் மாற்றுங்க, சரித்திரம் படைக்கலாய் மாற்றுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். Deliver them from all kind of pettiness, from all kind of unwarranted behavior. Jesus, உடைய சித்தத்துக்கு மாறாக வாழாமல், பதஷ்டப்படாமல், எல்லா அழவான எல்லா விதமான தற்காப்பின்மை என்று அந்த பதஷ்டத்திலிருந்து, இன்செக்யூரிட்டியிலிருந்து விடுதலை தாங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கனப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாய் இந்த வார்த்தைகள்லாம் அவர்களை நினைக்கட்டும். அவர்களை ஆண்டவரே உமக்குள்ளாக ஊறி போய் வல்லமையான ஒரு மக்களாக எழும்ப அருள் போறீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவமாய் இருக்கிற அவர்களுக்குமாக ஒரு திறந்த வாசலை வையும். அவள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய உதவி செய்யும். இறுதியுமாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்போல தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவனே என்னென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல ஜாக்கிரதையை வாழ்ந்து முடிக்க உதவி செய்யும். மக்கே துதி கனமை செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சேலபாரம் வருவாதே. நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்திலும் பாதுகாலும் அந்நியனும் ஐக்கியங்களோடும் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாக அறிய வேண்டிய மற்ற வாலிபர்களோடும் என்னென்றைக்கு இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.